ஆல்ஃபா காதலன் அத்தியாயம் 15. கவர்மெண்ட் கூட எங்களுக்கு ஒரு நாள் லீவு தரதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. ஆனால் இந்த ஜவ்வு மிட்டா மண்டையன் ஒரு நிமிஷம் கூட எனக்கு லீவு தர மாட்டேங்கிறான்டா. காலில் கையில் விழுந்து ஒரு நாள் லீவு வாங்கிட்டு வரதுக்குள்ளே டங்குவார் கிழிஞ்சு போச்சு. இன்னைக்காவது வாய்க்கு ருசியாக ஏதாவது சாப்பிடுவோம் என்று தோசையும் காரச்சட்னியும் வைத்து ஆசை ஆசையாக சாப்பிட எடுத்துக்கொண்டு வர்ணா ஹாலுக்குள் வர வீட்டு கதவோ டம டமவென்று தட்டப்பட்டது. யாரு என்று கேட்டுக்கொண்டே வந்து வர்ணா கதவை திறக்க சட்டை கலைந்து போய் தலைமுடி பரட்டையாக வாசலில் சௌத்ரி தான் நின்று கொண்டிருந்தான். மூக்கு வேத்து வந்து நிற்கிறாரே, தள்ளு என்று அவளை இடித்து தள்ளாத குறையாக தள்ளி கொண்டு உள்ளே போய் ஹாலில் கிடந்த சோஃபாவில் மட்டமல்லாக்க படுத்து கொண்டவன், சூடா காஃபி கொண்டு வா. சார், இது என் வீடு. நான் என்ன என் வீடு நான் சொன்னேன்? மண்டை வலிக்குது. அவ கூட வழக்கம் போல சண்டை, தலைவலி வந்துருச்சே. காஃபி போட்டு கொண்டு வா. இவர் குடும்ப குடுமையில என் சட்டையை போட்டு எதுக்கு கிழிக்கிறாருனே தெரியலையே என்று புலம்பிக்கொண்டே வர்ணா உள்ளே போக, சார், இப்படி அடிக்கடி என் வீட்டுக்கு வந்துட்டு போறதை பார்த்து எல்லாரும் தப்பா பேசுறாங்க சார். தோசைக்கு தேங்காய் சட்னி இல்லையா? அவள் கையில் உள்ள தோசையை பிடுங்கி சாப்பிட ஆரம்பித்து விட்டான். அவன் எங்கே மண்டை காய்ந்தாலும் தேடி வருவது இவள் வீட்டிற்குத்தான். அவளும் காலில் விழாத குறையாக, ப்ளீஸ் ப்ளீஸ் இங்க வராதீங்க சார் என்று சொல்லி பார்த்து விட்டாள். வர்ணாவின் தாய் தகப்பனோ மூத்த மகளின் பிள்ளை பேச்சிற்காக கிராமத்திற்கு சென்றிருக்க இவனுக்கு வசதிதான். இப்படி அடிக்கடி அங்கே கோபித்து கொண்டு இங்கே வந்து விடுவான். இங்கே சண்டை போட்டுவிட்டு அங்கே போய் விடுவான். இன்னொரு தோசையை கொண்டு வா. மாவில்ல சார் என்றவன் கையை தட்டிலேயே கழுவி விட்டு அப்படியே தட்டை நீட்டியவன், கொஞ்ச நேரம் தூங்குறேன், 10 மணிக்கு எழுப்பிவிடு. சார் சார், நான் உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி அடிக்கடி கல்யாணம் முடியாத ஒரு பொண்ணு வீட்டில் வந்து இருக்கிறதும் வந்துட்டு போகிறதோ இதெல்லாம் கொஞ்சம் அநியாயம் சார். எல்லாரும் என்னை தப்பான பொண்ணா சொல்கிறாங்க. யாருமே பொண்ணுக்கிட்டு வரமாட்டேங்கிறாங்க சார். எத்தனை தடவை சொன்னாலும் ஏன் சார் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க என்று அலாத குறையாக கேட்டாள். சார், உங்களுக்கு தான் நல்ல அழகான மனைவி, போதா குறைக்கு குழந்தைன்னு வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சுல சார். ஏன் சார் என் வாழ்க்கையை செட்டில் ஆக விடாமல் இப்படி படுத்தி வைக்கிறீங்க? நீ செட்டில் ஆயிட்டனா அப்புறம் எனக்கு யார் வேண்டியதெல்லாம் செய்வா? அதான் உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப் இருக்காங்களே சார். அவளை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் தான் ஆகுது. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. முழு பூசணிக்காயா சோத்துல மறைக்கலாம், நீங்க வயிற்றுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கீங்க. ஏன் சார் பிடிக்காத பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இப்படி புள்ள மட்டும் பெத்துக்க தெரியுது? அட்ஜஸ்ட் பண்ணி போனா என்னதான் சார்? அவங்க நீங்க சொல்றதுக்கெல்லாம் சரின்னு தானே சொல்றாங்க. கொஞ்சம் பொறுத்து போக கூடாதா? உனக்கு லீவு கேன்சலு, வேலைக்கு கிளம்பு. நீங்க புருஷன் என்ன வேணுனாலும் பண்ணலாம், அவங்க எப்படி வாயை திறக்கலாம்? தப்பு தானே சார்? ஆமா, தப்பு தான். அவங்க பண்றது எதுவுமே சரியில்லை சார். சார், அந்த லீவு அப்போ தூங்க விடு. இந்த ஷர்ட்டை துவைச்சு காய போட்டு வையே, நைட் டியூட்டிக்கு நான் போகணும். வீட்டுக்கெல்லாம் போகிற ஐடியா இல்லைங்களா சார் உங்களுக்கு? என் அப்பா நீ வீட்டுக்கெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டான் என்ன. கடவுளே, அப்போ இங்கேயே பாயை போட்டு படுத்துருவானோ என்று நெஞ்சை பிடித்து கொண்டாள் வர்ணா. சார், சண்டைனா சட்டை கிளியறதும் குடும்பம்னா சண்டை வர்றதும் சகஜம்தான். அதுக்காக வீட்டை காலி பண்ணுறதெல்லாம் சரியா சொல்லுங்க. அதோட மொழி மேடம் ஃபுல் கேரிங்கில் இருக்காங்க. எப்போ வேணும்னாலும் பெயின் வரலாம். இந்த சமயத்தில் உங்கள் தோணை அங்கே வேணும்ல. அவளுக்கு வாய் ஜாஸ்தி, தனியாக கடந்து அவதிப்படட்டும். எனக்கு என்ன வந்துச்சு? நான்லாம் போக மாட்டேன். அப்படிலாம் சொல்லாதீங்க சார். மேடம் கூட சண்டை, அப்பா கூட சண்டை, ஓகே. அதுக்கு குழந்தை என்ன சார் செஞ்சுது? அதுக்கு செய்கிறது உங்கள் கடமையில். கொஞ்ச நேரம் தூங்கி எழும்பி நீங்கள் போங்க. பாதி தூக்கத்திலேயே கொட்டினான். தூங்கும் அவனை கழுத்தை பிடித்து வெளியே வா தள்ள முடியும். தள்ள முடிந்திருந்தால் இப்படி உரிமை எடுத்திருப்பானா என்ன? சிலரை கையாளும் முக்தி சிலருக்குத்தான் உண்டு. தூங்கும் அவனை தொல்லை செய்யாமல் டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு அவளும் தன் அறையில் போய் படுத்து கொண்டாள். சிறைச்சாலை உள்ளே டக் டக் என்கின்ற செயற்கை காலின் சத்தம் அந்த அறையில் கேட்டது. வலியன் தனக்கு கொடுக்கப்பட்ட அறையில் இரவு முழுக்க நடந்தான். அவனுக்காக வந்து நின்றாலே, அதை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை நான் காதலிக்கிறேன், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு என்று சொல்ல அவனுக்கு உரிமை இருக்கிறது என்றால், உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை, ஏனோ உன் மேல் எனக்கு காதல் வரல என்று சொல்ல அவளுக்கும் உரிமை இருக்கிறது தானே. 2 வருடங்கள் கற்றுக் கொடுத்த பொறுமை அவள் பக்கம் நியாயத்தை புரிந்து கொள்ள உதவி செய்துவிட்டது. பிடிக்காத என்னை காதலிச்சுதான் ஆக வேண்டுமென்று அவளை கட்டாயப்படுத்தியது தவறுதானே. தன்னை காதலிக்காத ஒரு பெண்ணின் மீது கந்தகத்தை வீசுவது, என் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அந்த பெண்ணை எரித்து கொள்வது குற்றமென்றால், என்னை காதலித்தே தீர வேண்டுமென அவளை கடத்தி கொண்டு போய் சென்று கட்டாயப்படுத்தியதும் குற்றத்தில் ஒன்றுதானே. அன்று அது புரியவில்லை போல, இன்று அவனுக்கு புரியத்தான் செய்தது அது. இது எல்லாம் மறந்துவிட்டு எனக்காக வந்து நிற்கிறாளே அவள். அவளைப் போல நல்லவள் வேறு யார் இருக்க முடியும் என்று இப்போதும் கூட அவளுக்காகத்தான் அந்த இதயம் சிபாரிசு செய்தது. நான் வறண்டு போனவனுக்கு ஒரு துளி மழை நீர் போதும், வறண்ட நிலத்துக்கு ஒரு துளி பாசன நீர் போதும். அவன் துளிர அவள் பார்வை பட்டாலே போதுமே. எல்லாம் இழந்த பிறகும் கூட அவன் வைத்திருக்கும் காதல் இன்னும் அப்படியேதான் இருக்கிறது. அவள் மீது வந்த காதல் இனி ஒருவர் மீது வந்தாலும் அந்த ஆல்ஃபா காதலனுக்கு மதிப்பே இல்லை. அவளோடு வாழத்தான் இக்காதல் சேர வேண்டும்.
அவள் வாழ்வதை பார்த்து கொண்டிருக்க அவன் காதல் போதுமானது. அவளே ஒரு குழந்தை போலதான், அவளுக்கு ஒரு குழந்தையா? மெலிதாக சிரிக்கவும் செய்தான். எல்லா திருமண வாழ்க்கையும் சுகமாக இருக்காது, அது தெரியும். அவள் திருமண வாழ்க்கையிலும் கூட ஏற்ற இறக்கங்கள் இருக்குமென்று இருவரும் எதிரும் புதிருமாக நின்றதிலேயே புரிந்து கொண்டான். எல்லாம் இழந்த பின்னும் ஏன் இந்த காதல்? அதுதானே காதல். உடல் பார்த்து காதல் வருவது ஆசை, பணம் பார்த்து காதல் வருவது தேவை, அன்பை பார்த்து காதல் வருவது ஈர்ப்பு. காதலித்து விட்டானே என்பது போல காதலிப்பது அனுதாபம். ஆனால் காரணமே தெரியாது காதலிப்பது தானே உண்மையான காதல். நீதிமன்றம் கூடியது. வலியன் குற்றவாளி கூண்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தான். கருடன் வந்து நீதிபதி இருக்கையில் அமர மொழி சபை நடுவில் வந்து நின்றவள், என் கட்சிக்காரர் மிஸ்டர் வலியன் செஞ்ச அத்தனை குற்றத்தையும் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட போதுமான சாட்சிகள் எதுவும் இல்லை, அதனால அவர்தான் குற்றவாளிங்கிறத நானும் ஒத்துக்கிறேன் என்றவளின் பேச்சில் சௌத்ரி தன்னுடைய நாடியை சொரிந்து கொண்டே சிரித்தான். அதான் தெரியுமே. சௌத்ரியின் பேச்சு ஒரு மார்க்கமாக இருந்தாலும் குற்றவாளியை குற்றவாளி என்று தீர்மானிக்கக்கூடிய அத்தனை தடயமும் வைத்துத்தானே இந்த கேஸில் அவனுக்கு தூக்கு தண்டனை வரை வாங்கி கொடுப்பதற்கு தயாராக இருந்தான். ஆனா இந்த குற்றத்தையெல்லாம் அவர் செஞ்சிருந்தாலும் கூட என்ன மனநிலையில் அவர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நாம் இங்க கருத்தில் கொள்ள வேண்டும். கொலை செய்யறதுக்கும் ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் வைக்கிறதுக்கும் காரணங்கள் இருந்தா போதுமா மொழி என்ற கருடனின் பேச்சிலேயே எச்சில் விழுங்கியவள், சாரி யுவர், பட் இந்த இடத்துல அது எதுக்காக நடத்தப்பட்டுச்சு, ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா கவனிக்கணும், அதான் அவசியம் என்று வலியனின் டைரியை தூசி தட்டி கருடனின் மேஜையில் வைக்க, கருடனோ அதை ஒவ்வொரு பக்கமாக புரட்டி எடுத்தவன், சோ என்ன சொல்ல வரீங்க? தன்னுடைய தாயோட தகாத நடத்தை அவங்கள கொலை செய்ய தூண்டுச்சுன்னு சொல்றீங்களா? அப்படியே இருந்தாலும் கூட அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், அவங்க குடும்ப பிரச்சனை, அதை கணவன் மனைவி அவங்க தான் பேசியிருக்கணும். கொலை செய்யறது எந்த வகையில நியாயம்? அதுவும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா ஒரு காதலிக்காக திருடுறதும் கொள்ளையடிக்கிறதும் குண்டு தயாரிக்கிறதும் இதெல்லாம் எந்த வகையில நியாயம்? நியாயம் இல்லதான். ஆனா அறியாத ஒரு குழந்தை ஒரு தப்பை செஞ்சுட்டா அந்த குழந்தைய கொன்னுடுவோமா? அவரை குழந்தைன்னு சொல்றீங்களா? குழந்தைன்னு சொல்லல, ஆனா அவருடைய மனம் குழந்தைக்கு சமமானது தான். சின்ன வயசுல இருந்து மனநல பாதிப்பினால பாதிக்கப்பட்டு அதை கூட கவனிக்காத நிலைமையில தான் தன்னுடைய நோயுடைய தீவிரம் அதிகமாகி அதனுடைய தாக்கம் தான் இதோ இப்ப நடந்துகிட்டு இருக்கிற எல்லாமே. ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் எதை செஞ்சாலும் அது குற்றமா கருதப்படாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அவரும் மனதளவில் நாட் ஃபிட். இதை நான் சொல்லல, 2 வருஷமா அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்த மனநிலை மருத்துவர்களே சொன்னது. அதே போல ஒரு நார்மல் மனுஷன்தான் ஒரு தடவை தற்கொலைக்கு முயற்சி செய்வான், ஆனா ஒரு அப்நார்மல் மனுஷன்தான் ஒவ்வொரு நாளுமே தற்கொலைக்கு முயற்சி செய்வான். இந்த வலியன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சுமார் 30 தடவைக்கு மேல தன்னுடைய உயிரை மாற்றிக்க முயற்சி செஞ்சிருக்காரு. அதோட சதா ஏதோ தன்னந்தனியாவே பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அதனால ஜெயிலர் அவருக்கு மனநிலை பிறண்டு இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அவருக்கு தனியா ட்ரீட்மெண்ட் பார்க்கப்பட்டு அங்க அழைச்சிட்டு போயிருக்காரு. இது எல்லாமே அதற்கான ஆவணங்கள் தான். இதை மிஸ்டர் சௌத்ரி ஏன் மறைச்சாரு? அதோட அவருக்கு 10 வயசுல இருந்தே இதற்கான மாத்திரைகள் அரசு மருத்துவமனையில கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் கூட அவர் தாய் சில வருடங்களாகவே நிறுத்தியிருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் அவர் குற்றவாளின்னு தீர்மானிச்ச சௌத்ரி அவர்களுக்கு தெரிஞ்சும் கூட ஏன் மறைச்சாரு? சௌத்ரி ஃபைலை புரட்டுவது போன்று குனிந்து கொண்டான். ஆக அவருக்கு இந்த பிரச்சனை தன்னுடைய தகப்பனுடைய இறப்பிலிருந்தே இருந்திருக்கு. ஒருவேளை அதை சரி செஞ்சிருந்தா இந்த குற்றங்கள் எல்லாமே நடந்திருக்காது இல்லையா? அவரு கொலை செஞ்சதெல்லாம் தப்பு தான், கண்டிப்பா தப்பு தான். ஆனா அந்த கொலை முகாந்திரமா நடந்ததே இல்லை. அவர் அண்ட வீடுகளில் விசாரிச்சு பார்த்தா கூட தெரியும் அவருடைய நடத்தையை பத்தி. அப்படி பார்த்தா அவருக்கு 2 வருஷம் தண்டனையே போதுமானது தான். ஸோ கன்சிடர் மை பாயிண்ட் யுவர் ஆனர். அவனுக்கு நடத்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் ஃபைல்களை ஒவ்வொன்றாக சரி பார்த்தான் கருடன். பின்பு கொலையாளியாக கருதப்படக்கூடிய வலியன் மருத்துவ ஆவணங்கள் படி அந்த நேரத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பது ஆவணங்கள் அடிப்படையில் உண்மைன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. அவனை தண்டிக்கவோ ஜெயிலில் தொடர்ந்து சிறைப்படுத்தவோ முடியாது. அவருக்கு போதுமான சிகிச்சை அளிக்கவும் இனி இதுபோல குற்றங்கள் செஞ்சா தண்டிக்கப்படுவாருங்கிற எச்சரிக்கை பேரிலும் அவரை கண்காணிக்க காவல்துறைக்கு பரிந்துரைக்கிறேன். அதோடு இதையெல்லாம் மூடி மறைத்து கேஸை வேறு திசைக்கு இழுத்துச் சென்ற சௌத்ரியை 3 மாதம் சஸ்பெண்ட் செய்ய அதிகாரிகளுக்கு கட்டளையிடுகிறேன். ஒரு கொலை செய்வது மனிதாபிமானம் மீறிய செயல்தான். ஆனால் அவர் மனநிலையை கருத்தில் கொண்டு இந்த கேஸில் தீர்ப்பை நீதிமன்றம் வழங்குகிறது என்று கருடன் தீர்ப்பை கூறி முடிக்க மொழிக்கு தன்னை மீறி கண்ணீர் உடைப்பட்டது. அவன் காதலுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தாள். அவனை காப்பாற்றிவிட்டாள். எங்க மொழி கிளம்பிட்ட? பெட்டியோடு வீட்டை விட்டு கிளம்பிய மொழியை ரகுராம் தடுக்க குடி போதையில் தள்ளாடி கொண்டு வந்து வீட்டை சூறையாடி விட்டு குப்புறப்படுத்து தூங்கும் சௌத்ரியை ஒரு பார்வை பார்த்தவள், வலியனை காப்பாத்திருவேன்னு சத்தியம் செஞ்சுதான் இந்த 2 வருஷமும் என்றவள் திணற, ஆனா உங்க மகனே அவர் கழுத்துல கிடந்த கண்ணியை இறுக்கியிருக்கார் மாமா. அவனை நம்பினது உன் தப்புமா. சந்தோஷமா நீ வாழ்றனோ இல்லையோ, ஆனா நிம்மதியா வாழ ஆசைப்படுற மாமா. போயிட்டு வாமா. இந்த குழந்தை எப்பவுமே எனக்கு மட்டும்தான், யாருக்கும் கொடுக்க மாட்டேன். என்னை தொல்லையெல்லாம் பண்ண சொல்லாதீங்க.
போடி போ, நீ எப்படி நிம்மதியா வாழ்றேன்னு நான் பார்க்கறேன். என்னை தோற்கடிச்சிட்டு போறியா? உன்னை நிம்மதியா இருக்க விட்டா நான் சௌத்ரியே இல்லடி என்று போதையில் உளரும் சௌத்ரியை பெருமூச்சு விட்டு பார்த்த மொழியோ 2 வருட சிறை வாழ்க்கையை விட்டு சுதந்திர உலகுக்குள் கால் வைத்தாள். வலியனின் செயற்கை காலோ சிறைச்சாலையை விட்டு உலகுக்குள் அடியெடுத்து வைத்தது. அஸ்தமனமாவது எல்லாம் அத்தோடு முடிந்து விடுவதில்லை. சில சமயம் மறுபடியும் அஸ்திபாரம் போடும். தொடரும். அடுத்தடுத்த அத்தியாயங்களை தினமும் இரவு 7 மற்றும் 9 மணிக்கு கேட்க தவறாதீர்கள் மக்களே. ஆல்ஃபா காதலன். விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.